No, our அடிப்படையில் because வண்டி நிறுத்தும் போது வேகமா இன்ஸ்பெக்டர் ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டான். அப்பதான் அந்த ஷாட் வந்தது. அது கண்ட்ரிமெண்ட் வெப்பன். அது ஃபர்தர் அவர் ஒரு சத்தியமூர்த்தி அவரை பத்தி விசாரிக்கணும். ஆக்சுவலி செக்யூர் கஸ்டடியில் இருக்கேன். அதை செக் பண்ணும். ஆக்சுவலி யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு வெதர் செகண்ட் ஆர் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கோம். அதேதான் இப்போதான் பிரிலிமினரி இன்கொயரி பண்ணி வேண்டியிருக்கோம். ஆக்சுவலி அம்மா கண்மணின்னு சொல்லி ஜிஆர்எக்ஸ்ல இப்ப பாடியை பார்க்க வந்தவங்க வந்து சில டிவி மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையனை வந்து 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் என்கொயரிக்காக அசால்ட் கேஸ்க்கு என்கொயரிக்காக கூட்டு போனாங்க போலீஸ். அதனால இது வந்து ஒரு ப்ரீமெடிடேட்டட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது சம்பவமா? அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. பட் ஹவெவர் இப்போ ஜுடிஷியல் இன்கொயரியில் நம்ம உண்மை என்ன தெரிய வரும். அந்த கேஸ் பற்றி டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகும் ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சம்பவம் செய்தியோட இவர் நெருக்கத்தில் இருந்தாரு. அதனாலதான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவரை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவர் என்கவுண்டர் பண்ணிட்டதா அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில. இவர் முன்னாடியே நம்ம செக்யூர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணாரு. நம்ம எப்படி சார்? ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணா, 2 ஷாட் பண்ணாங்க. அப்போ ரிட்டிலிஷன் தான் இன்ஸ்பெக்டர் ஃபயர் பண்ணாரு. அதை தெரியல ஆக்சுவலி. அதை இப்போ விசாரிச்சு தான் நம்ம கேட்க வேண்டியது. ஆந்திரா பார்டர்ல இருந்து இங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, மாமூல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ வந்துட்டு போவாரு நைட் டைத்துல வாட்ச் பண்ணி. ஆமா, அவர் பத்தி ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஃபர்மேஷன் இருந்தது பட் கம்ப்ளைண்ட் இல்லை. அதை அந்த டீட்டெயில் நான் செக் பண்ணி வேண்டிய. இன்னும் இப்போ வண்டியில் கஞ்சா இருந்தது. அப்போ இது பிரிலிமினரி இன்கொயரி வந்து கஞ்சா தான் இங்கே வர்றது மாதிரி. அதுதான் அவர் இப்போ தெளிவாக விசாரிக்கணும். ஆக்சுவலி ரவுடி ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன். அதில் நிறைய கேட்டகரி வரும். ஸோ கஞ்சா வியாபாரியும் ரவுடி கணக்கில் வருவாங்க சில பேர். இவருக்கு கஞ்சா கேஸ் இருக்கு, பிளஸ் அதர் பாட்லி அஃபென்சஸ் கேஸ் இது எல்லாம் இருக்கு. அவர் இன்ஸ்பெக்டர் கூட அவர் டிரைவர் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது அதான் அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிரைவர் எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க அந்த வண்டி பின்னாடி டு சேஃப் கார்ட் தெம் செல்ஃப். அந்த சிச்சுவேஷன் பற்றி எப்படி சிச்சுவேஷன் வாரண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அது என்கொயரியில் ஜுடிஷியல் என்கொயரியில் எல்லா எங்கேயும் விசாரிச்சவங்க. இது நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வர வேண்டி இருக்கும். இதுல பயாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பப்ளிக் சஸ்பெக்ட் இருக்கு சார். ஒரு ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடக்குது. இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ அகைன் இதுல வந்து பப்ளிக்கோட சஸ்பெக்ட் இருக்கு. நம்மளும் क्वेश्चन கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கேக்குறேன். இது இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலயே நடக்கிறதுக்கான ரீசன் என்ன? நோ இப்போ பப்ளிக் இது சம்பவக்கு நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லதுக்கு ஏதாவது சொல்லதுக்கு எனிபடி கேன் சே எனிதிங். பட் என்ன ஃபேக்ட் என்னன்னா அதை நம்ம என்கொயரி அதுக்காக இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஒரு அடுத்த லெவல் என்கொயரி சட்டப்பட்டு இருக்கு 151. நோ நமக்கு தெரியல ஆக்சுவலி. முன்கூட ஒரு கூட இங்கே வரது மாதிரி இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.